ஹலோ மக்களே வணக்கம். மைவித்ரி குடும்ப உறுப்பினராகிய கலை உங்களிடம் பேசுகிறேன். இது கோயம்புத்தூர். இப்போ அசோக் நீதி பார்த்திங்கன்னா மைவித்ரி மேலே ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் கேஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி மைவித்ரியில் இருக்கிற மக்கள் ஒவ்வொரு தாலுகாலேயோ இல்லை ஒவ்வொரு தொகுதியிலையோ ஒவ்வொரு மாவட்டத்துலேயோ இந்த மாதிரி அசோக் நீதி மேலே நம்ம வழக்கு தொடுக்கிறது நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? அப்படி கொடுத்தால் எப்படி நம்ம எம்பி சாரை ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் ஓட விடுறானோ அதே மாதிரி அந்த வேகத்தில் அவனை ஓட விட்டோம்னா அவன் மக்களை நம்ம இத்தனை பேர் இருக்கோம், 70 லட்சம் பேர் மக்கள் இருக்கோம், அவங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நாட்டுக்கு நல்லது செய்கிறேன்னு நினைக்கிறாள்லாம் கிடையாது. நாட்டுக்கு நல்லது நினைக்கிறது கிடையாது. ஏன்னா எவ்வளவோ ஃப்ராடு கம்பெனிகள்லாம் இருக்குது. அதுக்கு போய் நல்லது செய்யலாம்ல. இந்த கம்பெனிலேருந்து ஒன்று பணம் வரணும், இல்லைன்னா கம்பெனி இழுத்து மூடணும், அந்த நோக்கம் உள்ள ஆள். அப்படிப்பட்ட ஆள் இப்போ ஒரு மனு ஒன்று ரெடி பண்ணியிருக்கு. பொதுமக்கள் அந்த மனுவை நான் வாசிக்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து. சரிங்களா? பெறுநர் உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள், கோயம்புத்தூர் மாவட்டம். பொதுமக்களை காப்பாற்றும்படி. இதுதான் விண்ணப்பம். ஐயா, மைவித்ரி ஆட்ஸ் என்ற செயலின் மூலம், மொபைல் ஆப்பு மூலம்னா எங்களுக்கு தேவையானவற்றை விருப்பத்தின் பேரில் நாங்கள் பர்ச்சேஸ் அதாவது வாங்கி பர்ச்சேஸ் செய்து கொண்டு அதன் மூலம் மாதம் சிறு தொகையை சம்பாதித்து வந்தோம். திடீரென சில காரணங்களால் கடந்த மார்ச் மாதம் முதல் வருமானம் வரவில்லை. மீண்டும் ஜூன் மாதத்தில் வருமானம் வரத் தொடங்கியது. ஆனால் தற்போது கம்பெனியில் மீது சில பொய்யான வழக்கு பதியப்பட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதனை பயன்படுத்தி கொண்டு கோவையை சேர்ந்த அசோக் ஸ்ரீநிதி என்பவர் சமூக வலைதளம் மூலம் மக்களை தற்கொலைக்கு செய்து கொள்ளும் அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துகின்றார். மேலும் மக்களை தூண்டிவிட்டு பிரச்சனையை பெரிதாக்க முயலுகின்றார். ஒரு பிரபல கட்சியின் மாவட்ட செயலாளர் என்றும் மக்களை தரக்குறைவாக பேசி உங்கள் மீது வழக்கு தொடுப்பேன் எனவும் என் பேச்சை கேட்டு கம்பெனியின் மீது புகார் கொடுக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து மிரட்டுகிறார். இதனால் அப்பாவி பொதுமக்களுக்கு தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் உருவாகிறது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு இப்படித்தான் முடியும் எனவும் நீதிமன்றம் என் கையில் உள்ளது எனவும் பேசி மக்களை ஏமாற்றி வருகிறான். மேலும் யூடியூப் என்ற பெயரில் யூடியூப் மூலமும் தினமும் பேட்டி கொடுத்து நிலுவையில் உள்ள வழக்கை பற்றி பேசி மக்களை தற்கொலைக்கு தூண்டுகிறான். மேலும் இவன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் போனால் நிறைய நபர்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள். மேலும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் பொதுமக்களுக்கு முழு பொறுப்பும் அசோக் ஸ்ரீநிதி அது வேறு நல்ல அழுத்தமாக சொல்லணும்ல என்பவரை சாரும். அசோக் ஸ்ரீநிதியை முழுவதும் சாரும்போம். இப்படி எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா ஏரியாலையும் கொடுத்து அந்த ஆள் மேலே அசோக் ஸ்ரீநிதி மேலே கேஸ் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்.
மக்கள் நம்ம எல்லாரும் கொடுத்தா நல்லாயிருக்கும். இது பொய்யான வழக்கு இல்லை, இது உண்மையான வழக்கு. நம்ம எல்லாம் கொடுக்கலாம். சரி, இப்படி ஒரு இது வந்தது, நான் உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். சரி, நம்ம எல்லாம் பொறுமையாக இருப்போம். நம்ம மேலே எம்டி சார் நல்ல முடிவு எடுப்பாங்க. அடுத்த வீடியோ போடுன்னு இருக்காங்க. அது வரையும் நம்ம எல்லோரும் பொறுமையாக இருந்து ஒற்றுமையாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.